ராஜேஸ்வரி, ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த போர் இரண்டாவது வாரமாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் ட்ரோன்களும் இஸ்ரேலின் விமானங்களும் மாறி மாறி குண்டுமலையை பொழிந்து கொண்டிருக்கின்றன. இன்றும் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் ஈரான் ஆதரவு குத்ஸ் அமைப்பின் தளபதி சயீத் இசாசி உயிரிழந்திருக்கிறார். இவர்தான் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் தாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் நாட்டின் முக்கிய உச்சபட்ச ராணுவ தளபதிகள் தொடர்ந்து உயிரிழந்து வருகிறார்கள். இஸ்ரேலின் குண்டுவீச்சில் முதலில் இஸ்ரேல் தாக்குதலில் மெஹமூத் பஹேரி, தாவூத் சேகியான் மற்றும் முகமது பஹேர் தகர்பூர், மன்சூர் சர்கூர், மசூத் தயூப் மற்றும் ஹஸ்மானி ஜாவத் உள்ளிட்ட முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட அலி சத்மானியும் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலின் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டார். இப்போது ஈரான் ஆதரவு குத்ஸ் தளபதியான அந்த கமாண்டர் சயீத் இசாதி கொல்லப்பட்டிருக்கிறார். இதே போல ஏற்கனவே இந்த குண்டுவீச்சில் குத்ஸ் தளபதிகளில் மற்றொரு மிக முக்கியமான கமாண்டரும் இன்றைய குண்டுவீச்சில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரே நாளில் 2 முக்கிய ராணுவ தளபதிகள், ஈரான் ஆதரவு குத்ஸ் அமைப்பின் அந்த முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த குத்ஸ் அமைப்பு தான் ஈரான் ராணுவத்திற்கும் மற்றும் ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்பிற்கும் இடையே முக்கிய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தவர் தான் இந்த ஈரான் ஆதரவு குத்ஸ் தளபதி கமாண்டர் சயீத் இசாதி. அவர் இன்று குண்டுவீச்சில் பலியாகி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான தகவல், ஈரானின் இந்த ட்ரோன் தாக்குதலில் இன்று இஸ்ரேலின் முக்கிய நகரம் ஒன்று மீண்டும் அந்த ட்ரோன் தாக்குதலில் இன்று பலத்த சேதமடைந்திருக்கிறது. அந்த பெஹான்சி என்ற இஸ்ரேல் நாட்டின் முக்கிய நகரத்தில் இன்று தாக்கிய ஈரானின் ட்ரோன் குண்டுவீச்சு தாக்குதலில் முக்கிய கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனம் மற்றும் பல்வேறு முக்கிய கட்டடங்களில் ஈரான் நாட்டின் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்த சூழ்நிலையில் இன்றும் ஈரானுக்குள் புகுந்த ட்ரோன்களால் முக்கிய நகரங்களில் பல்வேறு கட்டிடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் இன்றைய போர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருதரப்பிலும் தாக்குதல் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் நாட்டின் உச்சபட்ச முக்கியமான ராணுவ தளபதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் நாட்டை பொறுத்தவரை இஸ்ரேல் நாட்டுக்குள் ஊடுருவி அங்குள்ள முக்கிய நகரங்களின் கட்டிடங்களில் இந்த குண்டுவீச்சை தொடர்ந்து வருகிறது. அதில் ஈரானின் ட்ரோன்கள் இன்று இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் அந்த குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதே போல இஸ்ரேல் படையினர் இன்று நடத்திய அந்த துல்லியமான அந்த குண்டுவீச்சு தாக்குதலை தான் இப்போது பார்த்தோம். அந்த துல்லிய அந்த ரேடார் குண்டுவீச்சின் மூலமாக அங்க குத்ஸ் அமைப்பின் அந்த கமாண்டர் சயீத் இசாதி கொல்லப்பட்டார். அந்த தாக்குதல் இலக்கும் அந்த குண்டு பாயும் அந்த காட்சியையும் தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரானில் 2 முக்கிய தளபதிகள், கடந்த அணு விஞ்ஞானிகள் 8 பேர் மற்றும் 8 முக்கிய தளபதிகள் தாக்குதலை தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இன்று ஈரானின் மேலும் 2 முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அலி சத்மானி உயிரிழந்த பிறகு ஈரான் ராணுவத்தின் தலைமை கமாண்டர் அலி சத்மானி உயிரிழப்புக்கு பிறகு இன்று நடத்திய தாக்குதலில் இந்த குத்ஸ் படையின் கமாண்டர் மற்றும் தளபதிகளான சயீத் இசாதி உயிரிழந்திருக்கிறார். போர் 2வது வாரமாக தொடர்ந்து கொண்டுள்ள நிலையில் 2 நாடுகளிலும் இந்த குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல் இன்றும் தீவிரமடைந்திருக்கிறது. ராஜேஸ்வரி.